பிரேசில் தேசத்தில் இருக்கிற ரியோ என்கிற ஒரு பட்டணம். நல்ல உயரமான இடத்துல இருந்து பார்த்தா பட்டணம் ரொம்ப அழகா தெரிகிறது. அங்கிருந்து கொண்டு உங்களோடு கூட நான் பேசுகிறேன். இந்த தேசம் முழுவதுமே கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். இப்போ இவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் ஆரம்பித்திருக்கிறது. திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று பெந்தெகோஸ்தே அனுபவத்தை பெற்று வருகிறார்கள். ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஆரம்பித்திருக்கிறார். அந்த எழுப்புதல் முற்றிலும் பரவ நம்மை ஜெபிக்கணும். சரி, இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்னா, 2 கொரிந்தியர் 1:4 எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் இயேசுவே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இயேசு ஆறுதல் செய்கிறவர், சகல உபத்திரவத்திலையும் ஆறுதல் செய்கிறவர். இன்றைக்கு ஒரு உபத்திரவத்துக்கு மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு ஆறுதல் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. உங்களுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. யாராவது மனிதர்கள் ஆறுதல் படுத்துவாங்களான்னு பார்க்குறீங்க. எந்த வழியிலாவது எனக்கு ஒரு ஆறுதல் வருமானு பார்க்குறீங்க. நம்ம எல்லாருமே உபத்திரவத்தின் மத்தியில் போகும்போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதலுக்காக மனசு இயங்கும். யாராவது ஒரு மனிதர் மூலமாக அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க மூலமாக, சிநேகிதர்கள் மூலமாக ஒரு ஆறுதல் நமக்கு வந்துடாதா, ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்காதான்னு நம்ம இயங்குவோம். அது மாதிரி ஒரு ஆறுதலை தேடுகிற நிலைமையில நீங்கள் இருக்கலாம். இயேசு தான். அப்போ என் கண் முன்னால் நான் பார்க்குறேன், இயேசு வந்து நிற்கிறார். எனக்கு மிக சமீபத்தில் நின்று பொன்மரவனோட தன்னுடைய வலது கரத்தை நீட்டு என்னை பார்த்து சொன்னார், சன், I have graven you in my palms. மகனே, உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். அவ்வளோதான், ஒரே ஒரு வார்த்தை. என் உள்ளத்திற்கு துக்கங்கள், காயங்கள், வேதனை எல்லாம் நீங்கிட்டு பெரிய சந்தோஷம் அப்படியே ஆண்டவர் கடந்து போனார். ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த ஆறுதல் என் உள்ளத்தை நிரப்பிட்டு. அப்போ அறிந்து கொண்டேன், மனிதர்கள் அல்ல, நமக்கு ஆறுதல் இயேசுதான். உங்களுக்கு ஆறுதல் இயேசுதான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இப்போ உங்களோடு பேசுகிறார். மகளே, உனக்கு ஆறுதல் நான் தான். மகனே, உனக்கு ஆறுதல் நான் தான். உனக்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்தி காயப்பட்டு எல்லா வேதனைகளையும் சுமந்தேன்னு சொல்ல, நான் உனக்கு சகலவிதமான ஆறுதலை தருகிற தேவன்னு சொல்லுகிறார். இயேசுவே, நீரே என் ஆறுதல்னு சொல்லுங்க, உழுதுள்ள பெரிய மாற்றம் வரும். ஆண்டு சொல்ல, மகனே, மகளே, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கேன் ஆண்டு சொல்லுகிறார். அதுதான் ஆறுதலான ஒரு வார்த்தை. சொல்லுங்க, இயேசுவே, எனக்கு வரக்கூடிய சகல உபத்திரவத்தில் நீர் தான் என்னுடைய ஆறுதல். என்னை உம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை பொழுது ஆறுதல் படுத்துகிறதற்காய், காயங்களை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு